வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல பார்க்க போறது மலையாளத்துல லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலா February 9 ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சு இப்போ தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல வெளியாகி இருக்க பிரேமலு படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரேமலு இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோவோட பேரு சச்சின். இவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுகிட்டே போய் ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த பொண்ணு எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்லிடுது. அதனால கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. யூகே போலான்னு விசா அப்ளை பண்ணிருக்காரு. அந்த விசாவுமே ரிஜெக்ட் ஆயிருது. அகைன் அப்ளை பண்ணணும்னா 6 மாசம் ஆகும். அதுக்காக வெயிட் பண்றாரு. அதனால அந்த கேப்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. அவரோட ஃப்ரெண்டுமே வாடா, நான் ஹைதராபாத் தான் போறேன், அங்க கேட் கோர்ஸ் பண்ண போறேன்டா, நீயும் வரியாடான்னு கூப்பிட. சரி நான் சும்மா தான் இருக்கேன், நானும் வேண்டாம், அவனும் கிளம்பி போறான். அங்க போன உடனே ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற ஹீரோயினை ஹீரோ மீட் பண்றான். பார்த்த உடனே அவனுக்கு காதல் வந்துடுது. ஹீரோவும் ஹீரோயினை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்படி இப்படின்னு முட்டி மோதி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோ ஹீரோயின் கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனா ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, தனக்கு ஒரு மெச்சூர்டான பார்ட்னர் வேணும், வெல் செட்டில்டா இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் அதுல ஜீரோவாச்சு. நம்ம ஹீரோவுக்கு வேலையும் கிடையாது, மெச்சூரிட்டி சுத்தமா கிடையாது. அதனால இவங்க வேணா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோக்கு யூகேக்கு விசா கிடைச்சிருது. ஹீரோ ஃபாரின் கிளம்பி போனானா ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ணாங்களா, மொத்தத்துல இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பார்த்தோம்னா, ஸ்டோரி இந்த மூவிக்கு வழக்கமான ஸ்டோரி தான். நம்ம தமிழ் சினிமால இதே மாதிரி ஸ்டோரியில ஆயிரக்கணக்கான படம் வந்திருக்கு. ஆனா அந்த ஸ்டோரிக்கு இவங்க மலையாளத்துல பண்ணியிருந்த அந்த ஸ்கிரீன் பிளே, தரமான ஸ்கிரீன் பிளே, அடுத்தடுத்த சீன்ஸ் ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. எங்கேஜிங்காவே இருந்துச்சு. எந்த இடத்துலயும் போர் அடிக்கல. படத்துல ஹீரோ ஹீரோயின்ஸை தவிர மற்ற கேரக்டர்ஸ் நிறையவே இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சும்மா விடாம அவங்களுக்குமே நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்து சூப்பராகவே படத்தை கொண்டு போயிருந்தாங்க. படத்துல எந்த ஒரு கேரக்டருமே வேஸ்ட் பண்ணல. படத்துல வர எல்லா கேரக்டருமே படத்தோட நகர்வுக்கு நல்லாவே உதவுது. அதே மாதிரி இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அது காமெடி தான். இந்த படம் முழுக்கவே காமெடி அங்கங்க செதறி கிடக்கும். இந்த காமெடி மட்டும் படத்துல ஒர்க் அவுட் ஆகணும்னா கண்டிப்பா படம் படைக்கிறது கஷ்டம் தான். ஆனா காமெடி எல்லாமே பக்காவாவே செட் ஆயிருக்கு. படத்துல ஏகப்பட்ட காமெடிஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒன்று சொல்றேன் கேளுங்க. படத்துல ஹீரோ முத்தம் கொடுத்துருவாரு. அதுவும் ஹீரோயினுக்கு கொடுக்காம அவரோட ஃப்ரெண்டுக்கே கொடுப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர காமெடியா இருந்துச்சு, வியர்டா இல்ல. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சரக்கு அடிச்சுட்டு ஹீரோயினோட பெஸ்டிய, அதாவது அவரோட சீனியரை கலாய்க்கிறதெல்லாம் பங்கம் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஆதிங்கிற பெஸ்டி கேரக்டர் தான் இந்த படத்தோட வில்லனா போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் மேல நம்மளுக்கு பயம் வராது. பார்க்கும்போதே பயங்கர காமெடி தான் வரும். அந்த அளவு இந்த படத்துல காமெடிஸ் கொட்டி கிடக்கு. இதை தவிர்த்து பார்த்தா இந்த மூவியோட கேஸ்டிங்குமே பர்ஃபெக்டா கேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோவா ஒரு காலேஜ் முடிச்ச பையனை காட்டுறாங்க. காலேஜ் முடிச்ச பையனுக்கு ஒரு 20-21 வயசு இருக்குமா. அதே மாதிரி ஏஜ்ல தான் ஹீரோவை கேஸ்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு ஒரு 23 ஏஜ் தான் இருக்கும் போல. அதே மாதிரி ஹீரோயினுமே காலேஜ் முடிச்சுட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே மமிதா பைஜுவை கேஸ்ட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஹீரோ நஸ்லினோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஆகட்டும், ஆதிங்கிற அந்த ஐடி சீனியர் ஆகட்டும், இவங்களோட கேரக்டர் எல்லாம் செம்மையாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கான கேரக்டர் செம்மையா பண்ணியிருந்தாங்கிறது சொல்றதை விட ரியலா வாழ்ந்திருந்தாங்க. இவங்க எல்லாமே எங்க இருக்கனாலேயே இவங்களோட நம்ம ஈஸியா கனெக்ட் ஆக முடியுது. படமுமே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்னா அது ஒண்ணுதான், அதுவும் தமிழ் டப்பிங் தான். இந்த படத்தை தமிழ் டப்பிங்ல பார்க்கும்போது பெருசா ஒர்க் அவுட் ஆக கிடையாது. ரொம்ப புவரா தான் தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். என்ன கேட்டா உங்களுக்கு மலையாளம் கொஞ்சம் புரியும்னா நீங்க மலையாளத்துல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க தமிழ்ல ட்ரை பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஒர்ஸ்டா பண்ணிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல வேற எதுவும் மைனஸ் கிடையாது. படம் ஒரு தரமான படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா.